ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகாராஜ்க்கு ஜெய். குருவருளால் கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, இந்த வைகாசி மாதத்தோட அமாவாசையோட சிறப்புகள் அப்படின்ட்டு அதை எடுத்துக்கலாம். என்ன சிறப்புகள்? பொதுவாகவே அமாவாசைன்றது பிதர்களுக்கு உரியது அப்படின்ற ஒரு விஷயந்தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். பட் ஆனால் ஒவ்வொரு அமாவாசையுமே பலவிதமான விசேஷமான அனுக்கிரக சக்திகளை தாங்கி தான் காலலோகத்திலிருந்து நமக்கு கிடைக்குது இந்த பூமிக்கு. பட் ஆனால் அதை நாம் நல்லா ஊன்றி பார்ப்பதில்லை. ஏன்னா வேகமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிற சமயத்தில் பிதர்களுக்குரிய தர்ப்பணமே நிறைய பேர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்ட்டு சொல்லிட்டு ஓடிடுறோம். ஸோ அந்த நாளோட விசேஷங்கள் எப்படி நம்ம ஊன்றி கவனிக்கிறதுக்கான நேரங்கள் வாய்ப்புகள் கிடைக்க போகுது. பட் ஆனால் அட்லீஸ்ட் அதை தெரிஞ்சிக்காவது செய்யணும். வாத்தியார் இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் நிறைய சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு கால அம்சங்கள் பொதுவாகவே ஒரு அமாவாசை திதியானது எந்த கிழமையில் அது எப்படி ஆக்ட் பண்ணோம், நமக்கு அனுக்கிரகம் பண்ணோம். தென் அதே மாதிரி எந்த விதமான நட்சத்திரங்களில் வந்தால் அது நமக்கு ஹெல்ப் பண்ணோம், எப்படி ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ட்டுலாம் பல விஷயங்கள் உண்டு. நம்ம ஃபஸ்ட்டு இப்போது ஜோதிட ரீதியாக இப்போது இருக்கக்கூடிய இந்த அமாவாசையோட சிறப்புகளை நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேர் இந்த ராகு கேது பகவான்களோட பயிற்சிக்கு அப்புறம் நிறைய கொஸ்டின்ஸ், சார் எனக்கு இப்போ எப்படி இருக்கும், என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், நிறைய பேர் கொஸ்டின் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்பப்போ வாட்ஸ்அப்பில் எல்லா மீடியா மூலியமாலாம் நமக்கு நிறையா நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஏதேனும் ஒரு விளைவுகள் நிச்சயமாக ஒன்று, அது எப்படி சொல்கிறதுனா உண்டுன்றத நம்ம நல்ல கர்ம வினை இருக்கும்போது நல்லது நடக்கும். நம்ம ஏதாவது அனர்த்தம் பண்ணியிருக்கிறோன்னா அந்தந்த வீட்டுக்கு வரும்போது நம்ம லக்னத்திலேருந்து இந்த ராகு கேது பகவான்கள் எந்தெந்த இடத்துல இருக்காங்களோ அதுக்குரிய பலாபலங்கள் நிச்சயமாக தருவாங்க. அவங்க எல்லாரையும் கெடுத்து விட்டுருவாங்க. எல்லாருக்குமே ஒரே அடி தான் அப்படின்ட்டுலாம் கூட கிடையாது. ஒரு சில குறிப்பிட்ட இடங்களில் இந்த மூணாறு இந்த மாதிரியான இடங்கள்லாம் சுவாமி இருக்கும் பொழுது ஓரளவுக்கு நல்லது தான் பண்ணுவாங்க. ராகு கேது பகவான்கள் கூட ரொம்ப ஒன்றியும் வச்சு பண்ணிட மாட்டாங்க. பட் இருந்தாலும் எல்லாருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஜாதகப்படி ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்கும். சரி, இப்போ என்ன விஷயம் அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு நல்லது நடக்க போதோ கெட்டது நடக்க போதான்றது நம்ம சரியான முறையில் எல்லாருமே ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஒவ்வொருத்தர்கிட்ட கொடுத்து பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? நேரமும் இல்லை, அதுக்கான சூழ்நிலையும் இருக்காது. அப்போ நாம் என்ன பண்ணலாம் பார்த்தாச்சுன்னா, இந்த அமாவாசைக்கு நாம் கொடுக்கக்கூடிய பிதர்களுக்குரிய தர்ப்பணமும் அதை தொடர்ந்து முதியவர்களுக்கு ஏதேனும் முடிஞ்ச சேவையும் செய்வதனால நமக்கு ராகு கேது பகவான்கள் நம்ம கர்மவினையை கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக இந்த 1.5 வருஷம் இருந்தாலும் ஓரளவுக்கு துன்பங்கள் நிச்சயமாக குறையும். மேலும் நமக்கு ஒரு நிறைய நன்மைகளும் வரங்களும் நிச்சயமாக அவங்க தருவாங்க. அது ஏன் இந்த அமாவாசைக்கு அப்படி? இது ஒன்றே மால்ய அமாவாசை இல்லையே, தை அமாவாசை ஆடி அமாவாசை கூட கிடையாதே அப்படின்ட்டு யோசிக்கலாம். பட் ஆனால் ஒரு பெரிய விஷயம், ராகு கேது பகவான்களுக்குள்ள இந்த அமாவாசை அமைஞ்சிருக்கிறது மிகப்பெரிய விஷயம். கிட்டத்தட்ட அடுத்த ஒரு 2-3 மாதத்துக்கு 4 மாதம் கூட ஈவன் இந்த மாதிரி ராகு கேதுக்குள்ளே தான் இந்த மாதிரி அமாவாசை அமையப்போகுது. இருந்தாலும் ராகு கேதுக்குள்ளே அமாவாசை அமையும் பொழுது பிதர்களுக்கு ஒரு அலாதியான சுதந்திரம் உண்டு நிச்சயமாக. ஏன்னா இந்த ராகு கேது யார் பார்த்துட்டிங்கன்னா அவங்க தான் பிதர்கள், பாட்டன் பாட்டின்றது நம்ம நிறைய வாட்டி பார்த்துட்டோம். இப்போ மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட்ஸு அப்படி எடுத்துட்டிங்கன்னா இவங்க 2 பேர் தான். குரு வலிமையானவர், சனீஸ்வரர் ரொம்ப வலிமையானவர், எவ்ரி திங் இஸ் ஓகே. பட் ஆனால் எல்லாருமே தனித்தனியாக இருந்தாங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதான் ராகு கேதுக்கு வெளியே ஒருத்தவங்க 2 பேர், உள்ளே ஒரு 2 பேருன்ட்டு. பட் ஆனால் இப்போது சிச்சுவேஷன் என்னென்னா, எல்லாருமே உள்ளே இருக்கும் போது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், இவங்க தான் டிசைடர், ராகு கேது பகவான்கள் தான். ஸோ அப்போ இவங்களை பிரீத்தி பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தாச்சுன்னா காலத்தி போகலாம், திருப்பாம்புரம் போகலாம், நிறைய நாகேஸ்வரம் போகலாம், நிறைய இடம் இருக்குது. பட் இருந்தாலும் இல்லை, நம்ம இப்போ இருக்கக்கூடிய நம்ம சிச்சுவேஷன் டைமிங்கை பொறுத்த வரைக்கும் வீட்டிலே இருந்து இவங்களை பிரீத்தி பண்ணணுன்னா அதுக்கு ஒரே வழி, முன்னோர்களுக்குரிய வழிபாடு ஒன்று மட்டும்தான் சிறப்பாக இருக்கும். அதை தொடர்ந்து தான தர்மங்களில் முதியவர்களுக்கும் ப்ளஸ் இந்த குழந்தைங்கள் ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இந்த பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள், பால் டப்பா வாங்கி கொடுக்கலாம்,
முடிஞ்சால் டெய்லி அவங்களுக்கு பால் வந்து ஏதேனும் பசும்பால் ஏதாவது கிடைக்கிறதுக்கு ஒரு ஆஃபரிங் பண்ணலாம். சம்திங் ஏதோ ஒன்று பால் சம்மந்தப்பட்ட பொருட்கள் தானம். ரொம்ப ஏழ்மையாக குழந்தைங்களுக்கு அதுதான் இம்பார்ட்டன்ட் அங்கே. அப்புறம் இந்த குழந்தை வச்சுருக்க தாய்மார்களுக்கு கூட ஹெல்ப் பண்ணுறதும் ரொம்ப விசேஷம். ஸோ இதெல்லாம் வந்து இவங்கள வந்து பிரீத்தி பண்ணி இவங்களோட அனுக்கிரக ஆசிய நல்வரங்களாக நமக்கு நிறைய நிச்சயம் கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த அமாவாசை எப்படி இருக்குன்னா ராகு கேதுக்குள்ளே இருக்குது. ப்ளஸ் ரெண்டாவது ஒரு பெரிய விஷயம், சூரிய சந்திரர்களோட திருநக்ஷத்திரத்திலேயே இந்த அமாவாசை இருக்குது. எப்படி பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு திங்கட்கிழமை வைகாசி மாதம் அமாவாசையானது திங்கட்கிழமை மதியம் 12 மணிக்கு மேலே தான் வரும். அப்போது கிருத்திகா நட்சத்திரம் தான் இருக்கும். தென் அதுக்கப்புறம் காலையில் செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு 8:30 மணி வரைக்கும் அந்த அமாவாசை இருக்கும் பொழுது அப்போ ரோகிணி திருநக்ஷத்திரம் இருக்கும். கிட்டத்தட்ட சூரிய சந்திரர்களோட நட்சத்திரத்திலேயே ஒரு அமாவாசை வர்றது நிச்சயமாக இயர்லி ஒன்ஸ் தான் வரும். அதுவும் அந்த நட்சத்திரங்களோட வேல்யூ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா 2 நட்சத்திரமே சூரிய சந்திரர்களோட உச்ச நட்சத்திரங்கள். உச்ச மீன்ஸ் என்ன சொல்கிறதுனா, கிருத்திகை வந்து சூரியன் உச்சமாக ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். தென் இந்த ரோகிணி வந்து சந்திரன் உச்சமாக ஆகக்கூடிய ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம். ஸோ அதனால் இந்த 2 நட்சத்திரங்களில் ஒரு அமாவாசை வருவதும் இயர்லி ஒன்ஸ் தான் இது நடக்கும். அதுலேயே ராகு கேதுக்குள்ளே ஒரு அமாவாசை வர்றதுன்றது மிகவும் அபூர்வம், அற்புதம் நம்மளை கேட்டால். ஏன்னா இந்த மாதிரி காலங்கள்லாம் வரும்போது நம்ம எவ்வளோ காலமாக தர்ப்பணாதி பூஜைகள் எல்லாம் மிஸ் பண்ணி இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருப்பீங்க. எப்படியாவது வந்து அந்த ஒரு 10 or 15 மினிட்ஸ் எளிய முறை தர்ப்பணம்ன்ட்டு நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லேயே இருக்குது. இந்த agasthyar.org சம்மந்தமாக நிறைய பேர் நம்ம அடியார்களும் அதெல்லாம் ரொம்ப விளக்கமாக போட்டிருப்பாங்க. எல்லாம் ரொம்ப ஈஸியாக தமிழில் தான் இருக்கும். நிச்சயமாக வந்து யாருமே தவற விடாமல் இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு சூரிய சந்திரர்களோட திருநட்சத்திரங்களில் வரக்கூடிய இந்த அபூர்வமான அமாவாசையை எல்லாருமே பயன்படுத்திக்கணும். ஃபஸ்ட்டு ஒன்று. நெக்ஸ்ட் ஒன்று, வாத்தியார் இங்கே நிறைய விஷயங்களை சொல்கிறார். இந்த மாதிரி கிருத்திகா நட்சத்திரம் கூடி வரும் வேளையில் வரக்கூடிய அமாவாசை காலங்களில் ஒரு 8 விதமான வாசனாதி திரவியங்களை சொல்கிறார். கஸ்தூரி, கோரோஜனை, புனுகு, அத்தர், குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், ஜவ்வாது, இப்படி ஒரு 8 வகையான வாசனை திரவியங்களை வந்து அதை ஒரு பன்னீரில் மிக்ஸ் பண்ணி ஒரு பூக்கள் மூலிமா சுவாமிக்கு வந்து தெளிச்சு மீன்ஸ் மேலே ஊற்றிடக்கூடாது, அந்த பக்கம் ஒரு அர்ச்சனை பண்ணுற மாதிரி பண்ணுறது அந்த வாசனாதி திரவியங்கள் தீர்த்தம் கொண்டு. அப்படி இல்லைன்னா இந்த 8 வகையான வாசனாதி திரவியங்களில் சாம்பிராணி மூலியமாக போட்டும் சுவாமிக்கு வந்து ஒரு தூப தீபம் பூஜை பண்ணுறது. இப்படியெல்லாம் பண்ணுறது ரொம்ப பெரிய விசேஷம் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்கிறார். ஏன்னா இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு அமாவாசையில் தான் இந்த சூரிய சந்திர மண்டலங்கள்ன்ட்டு இருக்குது இல்லையா, சூரிய மண்டலம் சந்திர மண்டலம்ன்ட்டு, அந்த மண்டலங்களையே இங்கே செய்யக்கூடிய இந்த வாசனா திரவியங்கள் பூஜைகள் மூலிமா நம்ம இந்த பூஜைகள் வந்து அந்த மண்டலங்களை போய் அடையுமா. அந்த மண்டலங்கள் அடைகிறதுனால அங்கே இருக்கக்கூடிய சூரிய சந்திரர்களோட மிகப்பெரிய அனுக்கிரக ஆசி நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த ஒரு நாளுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு சொல்கிறாரு. இந்த மாதிரி 8 விதமான வாசனா திரவியங்களை கொண்டு நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு பன்னீரை கொண்டு தெளிக்கிறதோ இல்லை சாம்பிராணி கொண்டு தூபம் போடுறதுனாலும் அந்த வாசனை வந்து இங்கே மட்டும் இல்லாமல் சூரிய சந்திர லோகத்தையே அடையும் அப்படின்ற ஒரு விஷயமும் குறிப்பிட்டு சொல்கிறாரு. சரி, அது ஒன்று நிறைய பேர் யோசிக்கலாம், சூரிய சந்திர லோகத்தை அடைஞ்சால் ஏதாவது ஒன்று கிடைக்கணும் இல்லையா அப்படின்ட்டு தான் நம்ம யோசிப்போம். என்ன கிடைக்குன்றதை அடுத்து வரோம் சொல்கிறோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இந்த சந்திர பகவானோட ஒரு 16 விதமான சந்திர கலைகளை வந்து பூஜிக்கணுன்றார். 16 சந்திர கலைகளா அப்படின்ட்டு யோசிக்கிறீங்களா? அதோட திருநாமங்களை வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறார். அமிர்தா கலை, மானதா கலை, பூஷா கலை, துஷ்டி கலை, புஷ்டி கலை, ரதி கலை, திருதி கலை, சசினி கலை, சந்திரிகா கலை, காந்தி கலை, ஜோஷ்னா கலை, ஸ்ரீகலை, பிரீத்தி கலை, அங்கதா கலை, பூர்ணா கலை, ஊர்ணாமிருதா கலை அப்படின்ட்டு ஒரு 16 விதமான கலைகளோட பேரை சொல்லி நீங்கள் சந்திர பகவானை அர்ச்சனை ஒரு வெள்ளைப்பூக்களால் அர்ச்சனை பண்ணிட்டீங்க வச்சிங்களேன். இது ரெண்டும் பண்ணுறதுனால என்ன ஃபஸ்ட்டு அனுகிரகம் அப்படின்ட்டு பார்த்துங்களா. ஃபஸ்ட்டு வந்து இந்த குழந்தைங்களோட டிசிப்ளின் கெட்டே போகாது. ஏன்னா ஒரு குழந்தை வந்து, அதாவது குழந்தை மீன்ஸ் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக கூட இருக்கலாம், எல்லாம் பெற்றவங்களும் குழந்தை தானே. அவன் கெட்டு போகிறான்னா அவனுக்கு மனசு கெட்டு போனால் தான் அவன் தவறான வழிகளுக்கெல்லாம் போவான் இல்லையா. அப்போது மனசு கெடாமல் எப்போயுமே ஸ்டேபிளாக ஒரு உறுதியான வைராக்கியமாக நல்ல குழந்தையாக இருக்கணும்னா சந்திர பகவானோட அனுகிரகம் வேணும்.
அந்த அனுகிரகத்தை சந்திர பகவான் இந்த மாதிரி வரக்கூடிய அமாவாசை காலங்களில் நம்ம இந்த மாதிரி பூஜைகள் செய்யும் பொழுது அந்த குடும்பத்துக்கு அனுகிரகம் பண்ணுறாரு. அதனால் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நிச்சயமாக ஒழுக்கம் கெட்டு போகாது. ஃபஸ்ட்டு ஒன்று, இன்னைக்கு கலியில் வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். எல்லா பெற்றோர்களும் உள்ளார ஒரு மனசில் ஒரு பயம் இருந்துட்டு தான் இருக்கும், வெளியில் காட்டலனாலும். ஃபஸ்ட்டு ஒன்று. நெக்ஸ்ட்டு ஒரு அனுகிரகத்தையும் வாத்தியார் குறிப்பிட்டு சொல்கிறாரு. அதாவது வந்து சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இருக்குது. அதாவது வீட்டில் பெற்றோர்கள் பிள்ளைகளுக்குள்ளே இருக்குது, அண்ணன் தம்பிங்களுக்குள்ளே இருக்கும், நிறைய சொத்துக்கள் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் இருக்குது பாருங்களேன். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு தீரும் இந்த மாதிரி பூஜைகள் பண்ணுவதனால. இந்த அமாவாசைக்கு, எஸ்பெஷலி இந்த அமாவாசைக்கு மட்டும் தீரும் ஒன்று. ரெண்டாவது, சொத்து சம்மந்தமான பிரச்சனை வராமல் இருப்பதற்கும் ஒரு விதமான அனுகிரகம் உண்டு அப்படின்னு சொல்கிறார். இதெல்லாம் தர்ப்பணம் பண்ணிவிட்டு அன்றைக்கி அவர் நிறைய பேர் யோசிக்கலாம், 12 மணிக்கு மேலே தானேப்பா அமாவாசை வர்றது, அப்போ என்ன பண்ணலான்னா, நீங்கள் உச்சி காலத்துலேயும் பண்ணலாம். மோஸ்ட்லி 11 மணிக்குள்ளே பண்ணுறது தான் உத்தமம். பட் இருந்தாலும் உச்சி காலத்துலேயும் ஒரு வாட்டி பண்ணலாம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் இந்த பூஜையாவது இருக்குது பாருங்கள், ஈவினிங்கில் நீங்கள் இந்த மாதிரி இந்த வாசனா திரவங்களை கொண்டு சாம்பிராணியோ அல்லது பன்னீரை கொண்டு வந்து தெளிக்கிறதோ எல்லாம் பூஜைகள் பண்ணிவிட்டு சுவாமிக்கு பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் அந்த செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணிக்குள்ளே நிச்சயமாக தர்ப்பணம் பண்ணிடணும். ரொம்ப பெரிய விசேஷம். அதுலேயும் அந்த செவ்வாய்க்கிழமை பார்த்துட்டிங்கன்னா இன்னும் மகா விசேஷம் அது. ஏன்னா அது ஒரு விசேஷமான மங்களாமிருத சக்திகள் நிறைஞ்ச நாளில் தான் அந்த அமாவாசை காலையில் 8 மணி வரைக்கும் பூரணமாக இருக்கும். அந்த டைமில் நாம் பண்ணக்கூடிய அந்த தர்ப்பணத்தோட பலன்கள்ன்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, மங்களத்துக்கு நம்ம வீட்டில் தடையே இருக்க. மங்களம் மீன்ஸ் எதையும் நினச்சிக்காதீங்க. மங்களம் மீன்ஸ் என்னென்னா சுபம். நம்ம வீட்டில் எப்பொழுதுமே சுப நிகழ்ச்சிகள், சுபமான ஒரு செலவுகள், சுபமான ஒரு ஒரு அட்மாஸ்பியரே வந்து இருக்கிற மாதிரி ஒரு பெரிய அனுகிரகம் பித்ருக்களோட ஆசையாலும் குருவோட ஆசையாலும் கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் ஒன்று உண்டு. ஸோ அதனால் இந்த மாதிரி காலங்களை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. வெறும் அமாவாசை ஏதோ ஒவ்வொரு வாட்டி அமாவாசை வந்து போகுதுன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொரு அமாவாசையும் ஒவ்வொரு விதமான சிறப்பான விசேஷமான அனுகிரக சக்திகளை கொண்டு தான் வருது. அதை நம்ம குருவர்களால் தெரிஞ்சுட்டு அதை பயன்படுத்திக்குவோம். ஓம்.